5450 வாட்ஸ் சோலார் பேனல் போட்டிருக்கோம். ஆனால் ப்ரொடக்ஷன் ஆகிறது பாருங்கள் 5350 வாட்ஸ் ப்ரொடக்ஷன் ஆகிடுது. 98% வந்து உங்களுக்கு ப்ரொடக்ஷன் இருக்குது. இந்த அளவுக்கு குவாலிட்டியான சோலார் பேனல் போட்டு கொடுக்குறோம். ஆன் கிரிட் சிஸ்டம் போட்டிங்கன்னா உங்கள் வீட்டுக்கு மெயின்டெனன்ஸே கிடையாது. இப்போ நீங்கள் ஆஃப் கிரிட் நிறைய பேர் போடணும்னு கேட்குறாங்க. ஆஃப் கிரிட் போடும்போது ஒவ்வொரு 3.5 வருஷம் 4 வருஷத்துக்கு ஒருக்க பேட்ரி மாற்றணும். மாதம் பேட்டரிக்கு தண்ணி ஊற்றணும். அதோட எஃபிஷியன்சி பார்த்திங்கன்னா 55% தான். நீங்கள் 1000 வாட்ஸ் பேனல் போட்டிங்கன்னா 550 வாட்ஸ் தான் நீங்கள் அதிலேருந்து எடுக்க முடியும். அந்த அளவுக்கு இப்போ வந்து ஃபுல்லாக லாஸ் இருக்கும். ஆனால் நீங்கள் ஆன் கிரிட் சிஸ்டம் போடும்போது நீங்கள் ஹெவியான எல்லா எக்யூப்மெண்ட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். வீட்டில் 4 ஏசி இருக்குது சார், 28,000 பில்லு வருது சார், ஒன்றும் கவலையே தேவையில்லை. 5 கிலோவாட் போட்டிங்கன்னா 20,000 பில்லு குறையும். அந்தளவுக்கு ஏன்னா எஃபிஷியன்சி வந்து 98%, 99% வரும். டெய்லி உங்களுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 25 யூனிட்டு, 20 யூனிட், 25 யூனிட், 27 யூனிட்லாம் ப்ரொடக்ஷன் ஆகுது. வெயிலுக்கு தகுந்த மாதிரி ப்ரொடக்ஷன் கூடும். மேகம் வந்துச்சுன்னா கொஞ்சம் ப்ரொடக்ஷன் குறையும். இந்த மாதிரி ஒரு ஆன் கிரிட் சிஸ்டம் போடுங்க. இப்போது 78,000 மானியத்தில் கிடைக்கிது. அப்போ இதை விட வேறு என்ன வசதி நமக்கு தேவைப்படுது? வீட்டில் கரண்ட் பில்லு அதிகமாக வருது, 8,000 வருது, 7,000 வருது, 5,000 வருது, 20,000 வருது, 25,000 வருது, கவலையப்படாதீங்க. சோலார் சிஸ்டம் போடுங்க. நமக்குன்னு நம்ம வீட்டுக்குன்னு ஒரு சோலார் பவர் ஜென்ரேஷன் சிஸ்டம் உங்களுக்கு போடுறதுக்கான வாய்ப்பு இப்போ கிடைச்சிருக்கு. மத்திய அரசாங்கம் வந்து 1 கோடி வீடுகளுக்கு சோலார் பவர் சிஸ்டம் போடணும் அப்படின்னு இலக்கு வச்சுருக்காங்க. அதுக்காக ஊக்குவிக்கிறதுக்காக உங்களுக்கு மானியத்தொகை கொடுக்குறாங்க. இந்த மாதிரி நல்ல பிராண்டட் கம்பெனியில் போடுங்க. லோக்கல் மேனுஃபேக்சரர்கிட்ட போடாதீங்க. அப்போ உங்களுக்கு நல்ல லைஃப் இருக்கும். உங்களுக்கு அதே மாதிரி ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டி இருக்கும். குறைஞ்சபட்சம் ஒரு 10 வருஷத்துக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. இந்த டெய் இன்வெர்ட்டர் வந்து எக்ஸ்டெண்டட் வாரண்டியோடு வருது. 8 வருஷம் 10 வருஷம் வாரண்டியோடு வருது. ஆன்சைட் வாரண்ட்டி. உங்களுக்கு எதாவது ப்ராப்ளம்னா நாங்களே வந்து உங்கள் சைட்டில் சர்வீஸ் பண்ணி கொடுத்துட்றோம். அப்போ இந்த மாதிரி ஆன் கிரிட் சிஸ்டம் போடும்போது எவ்வளோ காற்றடித்தாலும் இப்போ நம்ம போட்டிருக்கிறது வந்து டைரெக்டாக கான்க்ரீட்லேயே உங்களுக்கு ஃபுல்லாக ஃபாஸ்டன் பண்ணியிருக்கோம். அதுக்கு மேலே கான்க்ரீட் போட்டு கொடுத்துருக்கோம். எல்லாமே ஜிஐ பைப்பு, கேல்வனைஸ்டு அயன் பைப்பு. அதே மாதிரி இங்கே போட்டிருக்கிற சோலார் பேனல் பாருங்கள், பைஃபேஷியல் சோலார் பேனலு. சோலார் பேனல்லேருந்து வெளிச்சம் 2 பக்கமும் அதில் வந்து உற்பத்தி ஆகிற மாதிரி போட்டிருக்கோம். இந்த மாதிரி உங்களுக்கு நல்ல குவாலிட்டியான பேனல் வேணும் அப்படின்னா இந்த மாதிரி பயன்படுத்தும் போதே லைஃப் டைம் உங்களுக்கு பிரச்சனை இல்லை. இப்போ இந்த ஒரு 20 வருஷம் நம்ம 20 வருஷத்துக்கும் இது ப்ரொடக்ஷன் உங்களுக்கு கொடுக்கும். எலக்ட்ரிசிட்டி பில்லே நீங்கள் மறந்துட வேண்டியது. மினிமமாக ஒரு அமௌண்ட் கட்டணும். இப்போ ஒரு 20,000 வருது அப்படின்னா ஒரு 2,500 நீங்கள் கட்டுற மாதிரி இருக்கும். அந்த அளவுக்கு நம்ம சோலார் பவரை உற்பத்தி பண்ணிக்கலாம். சோலார் பவர் ஆன் கிரிட் மூலிமா உற்பத்தி பண்ணும்போது என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் லிஃப்ட்டு போட்டுக்கலாம், சப்மெர்சிபிள் மோட்டார் 5 ஹெச்பி போடலாம், 10 ஹெச்பி போடலாம். நீங்கள் அதேமாதிரி ஏசி 2 டன் ஏசி, 3 டன் ஏசி. சார் எங்கள் வீட்டில் 3 ஃபேஸ் ஏசி இருக்குது சார், சென்ட்ரலைஸ்டு ஏசி, தாராளமாக போடுங்க, கரண்ட்டு பில் குறையும். எங்களுக்கு கரண்ட்டு பில் 30,000 வருது சார், போடுங்க. இந்த ஆன் கிரிட் சிஸ்டத்தில் நீங்கள் 9.8 கிலோவாட் வரைக்கும் எந்த விதமான சேஃப்டி சர்டிஃபிகேட் ஸ்டாண்டர்ட்ஸ் இல்லாமல் வீடுகளுக்கு போட்டுக்கலாம். 20% தான் உங்களுக்கு நெட்வொர்க் சார்ஜ். நார்மலாக ₹1.59 நெட்வொர்க் சார்ஜ். ஆனால் உங்களுக்கு அதில் வந்து 20% தான். உங்களுக்கு 25 காசு 30 காசு தான் நெட்வொர்க் சார்ஜஸ்ஸு. ஸோ மினிமமாக நீங்கள் வந்து ஒரு 2,500 தான் பில்லு கட்டுற மாதிரி இருக்கும். 20,000 பில் கட்டுறவங்களுக்கே கம்ப்ளீட்டாக பில்லு குறையும். சோலார் பேனலை மட்டும் க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க 2 மாதத்துக்கு இருக்க. அதுக்கும் கூட நாங்கள் ஸ்ப்ரிங்க்லர் போட்டு கொடுக்குறோம். அப்படி ஸ்ப்ரிங்க்லர் போடும்போது இன்னும் அதிகமாக க்ளீனிங் வந்து ஈஸியாக போயிடுது. நீங்கள் கஷ்டப்பட்டு ஒரு லேபரை வச்சு க்ளீன் பண்ணணும் அப்படிங்கிற எந்த விதமான சிரமமும் இல்லாமல் போயிடுது. இந்த மாதிரி நம்ம சோலார் பவர் சிஸ்டம் போடும்போது நமக்கு ஒரு ஆத்ம திருப்தி. சப்போஸ் எக்ஸ்ட்ரா பவர் இருக்கா, நம்ம வந்து அன்றைக்கி ஒரு கஸ்டமர் சொல்கிறாரு, சார் எக்ஸ்ட்ரா பவர் இருந்தால் இருக்கட்டும் சார், என்னால் முடிஞ்சது ஏன்னா ஒரு சோலார் பிளான்ட் போட்டு நேச்சுரலாக நான் எனர்ஜி உற்பத்தி பண்ணி இந்த சமுதாயத்துக்கு நான் ஒரு சேவை செய்கிறேன்னு பாருங்கள், நான் கொடுத்துக்கிறேன், ஒரு மாதத்துக்கு 500 யூனிட் நான் கொடுக்குறேன், அதை இபி யூஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படிங்கிறாங்க. நம்ம பயன்படுத்தினது போக எக்ஸ்ட்ரா இருக்க எனர்ஜி நம்முடைய மின் வாரியத்துக்கு போகும். மற்றபடி செலவுகளை குறைக்கிறக்கும் இது ஒரு இயற்கையான சக்தியாக அமைகிறதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் யாரெல்லாம் இந்த மாதிரி அதிகமான கரண்ட் பில் வருதுன்னு நினைக்கிறீங்களோ, இப்போ நாங்கள் என்ன பண்ணுறோம், மொபைல்லையும் கனெக்ட் பண்ணி கொடுத்துட்றோம். நீங்கள் உங்கள் மொபைல்லேயே எவ்வளோ ப்ரொடக்ஷன் ஆகுது எல்லாமே பார்த்துக்கலாம். A to Z லேட்டஸ்ட்டு டெக்னாலஜியை உங்கள் கையில் கொண்டு வந்து தர்றேங்க.